வணக்கம். நல்ல வேளைங்க. வால்மீகி ராமாயணத்தை பல நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டார். அவர் இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டுல இருந்து வால்மீகி ராமாயணத்தை எழுதினார்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம சங்கிகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஐயோ, வால்மீகி ஆச்சாரத்தை மீறிட்டாரு, அவர் எழுதின இந்த காட்சியால, அவர் எழுதின இந்த கவிதையால, அவர் எழுதின இந்த வரியால எங்க மனசு புண்பட்டுடுச்சு தெரியுமோ, அதனால அந்த வால்மீகி ராமாயணத்தையே மொத்தமா எரிச்சிடணும், இல்லைன்னா அது இல்லாம ஆக்கிடணும், இல்லைன்னா தூக்கி கடல்ல போட்டுறணும் அப்படின்னு தர்ணா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா? இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்தது, நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு படம். நம்மளோட நயன்தாரா தான் அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு பிராமண பெண் ஷெஃப் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது உணவுக்கலை நிபுணர். உலகளாவிய அளவில் இப்போ உணவுக்கலை நிபுணராக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, நிறைய டிமாண்ட் வேற இருக்கு. ஏன்னா எல்லா நாடுகளிலும் அந்த டூரிசம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக டெவலப் ஆயாச்சு. எல்லாருக்கும் வேற நாடுகளை போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அதனால வேற வேற நாடுகளில் இருக்கிற உணவு வகைகளை சாப்பிட்டு பார்க்கணுன்ற ஆசையும் இருக்கு. அந்த வகையில் இப்போ ஷெஃப் ஆகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான கோர்ஸ் நிறைய இருக்கு. அப்படி ஷெஃப் ஆகணும், உணவுக்கலை நிபுணர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கதை தான் அந்த அன்னபூரணிங்கிற கதை. இதுல மிக முக்கியமா அவங்க பிராமண பெண்ணா நடிச்சிருக்காங்க. ஒரு பிராமண பெண் உணவுக்கலை நிபுணராக ஆகும்போது அதுல கூடுதலா மட்டன் அல்லது நான் வெஜிடேரியன், அசைவம், அதை சமைப்பதும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உலகளாவிய அளவில் உள்ள அந்த மக்களுக்காக நீங்க சமைக்க போறீங்கனால எல்லா வகையான உணவையும் சமைக்கணும். குறிப்பா அசைவம் சமைக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுல ஒரு பாய் அம்மா கேரக்டர் வருது. அவங்கள்ட்ட கேக்குறாங்க, என்னதான் பிரியாணி நாங்கெல்லாம் பண்ண விட நீங்க பண்ற டேஸ்ட் வரமாட்டேங்குது, அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாய் அம்மா சொல்றாங்க, நான் பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி தொழுகை பண்ணிட்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு. உடனே இது நல்ல விஷயம் தானே, தொழுகை அல்லது பிரார்த்தனை இல்ல பிரேயர் எதுவா இருந்தாலும் என்ன, சாமி கிட்ட வேண்டது. அதனால நயன்தாரா என்ன பண்ணுவாங்க, சரி நானும் அப்படி பண்றேன் அப்படின்ட்டு தொழுகை பண்ணிட்டு பிரியாணி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்புறம் போற போக்குல ஒரு வசனம் வேற வருது, ராமரும் இறைச்சி சாப்பிட்டார் அப்படின்ட்டு. உடனே நம்ம சங்கிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மனசு புண்பட்டு போயிடுச்சுங்க. உடனே இந்த வசனத்தை எல்லாம் கேட்ட உடனே, எவ்வளோ பெரிய புண்படுத்துற வசனம் இல்லை இது. உடனே என்ன பண்ணாங்க அவங்க, அதாவது பொய்டிக் லைசன்ஸ்னு ஒன்று உண்டு. கூடுதலாக கலைஞர்களுக்கே உரிய அல்லது சிந்தனையாளர்களுக்கே உரிய, எழுத்தாளர்களுக்கே உரிய, கவிஞர்களுக்கே உரிய, படைப்பாளர்களுக்கே உரிய சுதந்திரம் என்பதும் ஒன்று இருக்கிறது. அது எல்லாம் மறந்து போச்சுங்க அவங்களுக்கு. உடனே இதை வெளியிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல, அதில் உடனே போய் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி நெட்ஃப்ளிக்ஸும் அந்த படத்தை உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜி அந்த தொலைக்காட்சி நிறுவனமோ அந்த ஊடக நிறுவனமோ மன்னிப்பு கேட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக 2-3 விஷயங்களை சொல்லணும். இந்த வசனத்தால் அல்லது நயன்தாரா அவர்களின் இந்த கதாபாத்திரத்தால் தங்கள் மனசு புண்பட்டு போச்சு, மனசு வலி எடுத்துடுச்சு. ஏன்னா அவளோட ஆச்சாரத்தை எல்லாம் கெடுக்கிற மாதிரியான வசனமா இருக்கு இது அப்படிங்கிறது அவங்க விசனத்தோட காரணம். ஓகே, உடனே அவங்க பல மாநிலங்கள்ல கேஸ் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எதற்கு எடுத்தாலும் ஒரு கேஸ் போடுறதுங்கிற அந்த வழக்கத்தை புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மேல கேஸ் போடணும்னா நம்ம எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதுல மிக முக்கியமா அவங்களுக்கு தெரியாத விஷயம், பண்டை காலத்துல வேதகால இந்தியாவில் பிராமணர்கள், பார்ப்பனர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டு இருக்கிறதா வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்குங்க. இது உடனே கொதிச்சு போயிடாதீங்க, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. முடிஞ்சா நீங்க தேடி எடுத்து படிச்சு பாருங்க. எப்ப பாரு வாட்ஸ்அப்பு இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியா வாரியர்ஸாவே இருக்காதீங்க. எல்லாத்தையும் ஆழ்ந்து படிக்க தெரிஞ்சுக்கோங்க, சிந்தனையை விரிவாக்கிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால வால்மீகி ராமாயணத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம், ராமனும் லக்ஷ்மணனும் இப்படி செய்கிறார்கள்னு வால்மீகி ஒரு கவிதையில ஒரு பாடல்ல சொல்றார். யாரெல்லாம் இறைச்சி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குங்க. அதுல காஷ்மீர் பண்டிட்னு தெரியுமோ இல்லையோ, இப்போ நம்ம ஒன்றிய தலைவர் கூட அங்க காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 நீக்கினார்ல, அந்த இடம் தாங்க கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே உள்ள பிராமணர்கள், அங்கே உள்ள காஷ்மீர் பண்டிட் மாட்டு இறைச்சி இறைச்சி சாப்பிட்றாங்க, ஆட்டு இறைச்சி. ஓகே. அப்புறம் வங்காளம்,
அங்கே மீனுக்கு கடல் வாழைக்காய் அப்படின்னே பேர். அதுமாதிரி கொங்கன் தேசத்துலேயும் மீன்கிறது ரொம்ப பிரபலமான சைவ உணவு தான். கூடுதலாக ஒன்று சொல்லணும்னா, மிக சமீபத்தில் நம்மளோட அக்கா இருக்காங்கல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவங்க ஒரு கூட்டத்தில் பேசும்போது மீன் பற்றின சிறப்பை எல்லாம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, மீனை கொண்டு போய் சைவத்தில் சேர்த்துட்டா உடனே சைவத்தில் இருக்கவங்க கூட மீனை சங்கோஜம் இல்லாமல் சாப்பிடுவாங்க, மீனை சைவமாக ஏற்றுப்பாங்க அப்படின்னாங்க. அதாவது நீங்கள் மீனை கொண்டு சைவம்னு சொல்லி பேர் சேர்த்தா கூட அதை யாராவது சாப்பிடவா போகிறாங்க? சைவம் சாப்பிட்றவங்க. அல்லது வாழைக்காயை இனிமேலிருந்து நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டா சைவம் சாப்பிட்றவங்க வாழைக்காய் சாப்பிடாம இருக்க போகிறாங்களா? என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு மருத்துவராக இருந்துட்டு அந்தம்மா உளறி கொட்டினதை கேட்டால் சிரிப்பு தான் வந்து. அவங்க சிரிச்சாங்க, ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா. அந்த காணொலியும் இருக்குது, தேடி பார்த்து கண்டுபிடிங்க. அடுத்தது வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி எழுதுறார், ராமர் இறைச்சி சாப்பிட்டார் அப்படின்ட்டு அந்த பட்டியலை வேற கொடுக்குறார். ராமனும் லக்ஷ்மணனும் என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஓகே, ராமர் பொதுவாக காட்டில் வாசம் செய்தார்ல, காட்டுக்கு போனார்ல, அப்போ கையில் வில்லு அம்பு வச்சுருந்தார்ல, அந்த வில்லு அம்பை வச்சு காட்டு பன்றி மான்கள் இதையெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க அண்ணனும் தம்பியுமா அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. நீங்கள் எடுத்து தேடி படித்து பாருங்கள். குறிப்பாக அந்த பாடல் என்ன தெரியுமா சொல்லுது? பசித்ததால், ஓகே, ஹிந்தியில் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் நான் சொல்கிறேன். பசித்ததால் ராமனும் லக்ஷ்மணனும் வெள்ளை கால் கொண்ட ஆண் பன்றி, ஓகே, அடுத்தது ஒரு புள்ளிமான், ஓகே, வெள்ளை கால் கொண்ட ஆண் பன்றி அதை அடித்து கொண்டிருக்காங்க. அப்புறம் ஒரு புள்ளிமான் அதையும் அடித்து கொண்டிருக்காங்க. அடுத்தது கரும்பட்டைகள் கொண்ட பெரிய மான், இது எல்லாவற்றையும் கொன்று சுட்டு இறைச்சியை உண்டனர் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் எழுதியிருக்கு. அதனால் உங்களுக்கெல்லாம் மனசு புண்பட்டுடுச்சு அப்படின்றீங்கல்ல, புண்படுறதுக்கெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் எழுதப்பட்டிருப்பது தான். இதே வால்மீகி இப்போது வந்து ராமாயணத்தை எழுதியிருந்தாருன்னா நிச்சயமாக நீங்கள் உடனே சொல்லியிருப்பீங்க, எங்கள் மனசெல்லாம் புண்பட்டுடுச்சுங்க, அதனால் வால்மீகியை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும், இல்லைன்னா அவரோட ராமாயணத்தை மொத்தமாக இல்லைன்னு ஆக்கிடணும், இல்லைன்னா வால்மீகி மேலே கேஸ் போட்டுடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வழக்கத்தை ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சொல்கிற இந்த புலம்பலால் நெட்ஃப்ளிக்ஸ் உடனே படத்தை நீக்கிடுச்சு, ஜி நிறுவனம் மன்னிப்பு கேட்குது. என்ன ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எந்த உண்மையும் தெரிஞ்சுக்காம, எது உங்களோட பிறப்பு, நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நினைவில் வச்சுக்காம மறந்து போய் நீங்கள் உடனே எப்போ பாரு மற்றவங்க மேலே குற்றச்சாட்டை எழுப்புறீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறதுக்கு கூடுதலாக நான் சில சாட்சிகளை தரேன். மனுநீதி என்கின்ற மனு தர்ம சாஸ்திரம் பார்த்துக்கோங்க புக்கை நல்லா. இதுதான் உங்களோட பைபிள். மனுநீதி தான் உங்களோட பைபிள், ஓகே. அதில் இந்த பிராமணர்களின் வாழ்வியல் கடமைகள் அப்படிங்கிற அத்தியாயம், அதில் 5வது அத்தியாயத்தில் நீங்கள் தான்ப்பா எழுதியிருக்கீங்க. 23வது பாயிண்டாக வருது, ரிஷிகள் செய்த பழமையான யாகங்களில் சாப்பிடத்தக்க விலங்குகள் பறவைகள் இவைகளே ஹவிஸாக இருந்தது, எனவே யாகங்களில் மிருகவதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கிட்டீங்க, ஓகே. அடுத்தது மாமிசத்தின் விதிவிலக்குகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குங்க. மந்திரம் சொல்லி நீர் தெளிக்கப்பட்ட மாமிசத்தையும் ஒரு பிராமணன் தன்னை அழைத்து கொடுத்த மாமிசத்தையும் சாப்பிடலாம். அதாவது இப்போ ஹலால்னு சொல்கிறாங்கல்ல, அதை கூட ஒரு மாநிலத்தில், உங்கள் சங்கிகள் ஆளுகின்ற மாநிலத்தில், பிஜேபி ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் இனிமேல் ஹலால் மாமிசம் கூட இங்கே விற்கப்படக்கூடாது. உங்கள் சங்கிகள் ஆளுகின்ற மாநிலத்தில், பிஜேபி ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் ஹலால் செய்யப்பட்ட மாமிசம் கூட இனிமேல் இங்கே விற்கப்படக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த ரிலாக்ஸேஷனில் இருந்திருக்கீங்க, ஓகே. மந்திரம் சொல்லி நீர் தெளிக்கப்பட்ட மாமிசத்தையும் ஒரு பிராமணன் தன்னை அழைத்து கொடுத்த மாமிசத்தையும் சாப்பிடலாம். சிரார்த்தத்தில் நியமிக்கப்பட்ட போதும் வேறு உணவு இல்லாமல் உயிர் போகும் நிலை வரும்போதும் மாமிசம் சாப்பிடலாம். அதாவது உங்களுக்கு உயிர் போகிற நிலை வந்ததுன்னா மாமிசம் சாப்பிட்டுக்கலாங்கிற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு ரிலாக்ஸேஷனை எப்போவுமே முன்ஜாமீன் கொடுக்கறதுல நீங்கள் கெட்டி இல்லை, அப்படி கொடுத்து வச்சிருக்கீங்க, ஓகே. அடுத்தது, ஏனெனில் பிரம்மன் இந்த உலகம் முழுவதையும் உயிர்களுக்காகவே படைத்தார், அதனால் நகரும் விலங்குகள் நகராத தாவரங்கள் அனைத்தும் உண்ணத்தக்கவையே. நீங்க தான்ப்பா சொல்றீங்க நகரும் விலங்குகள், கவிதையா இருக்கு அது கூட, நகரும் விலங்குகள் நகராத தாவரங்கள் எல்லாம் உண்ணத்தக்கவையே நீங்க தான் சொல்லியிருக்கீங்க.
இடம் விட்டு இடம் நகரக்கூடியவைகளுக்கு ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவையும், நகங்கள் உள்ளவற்றுக்கு நகம் இல்லாதவையும், வீரம் உள்ளவற்றுக்கு வீரம் இல்லாதவையும், வீரம் உள்ளவற்றுக்கு வீரம் இல்லாதவையும் உணவாக மாறுகின்றன. இப்ப பொருத்தி பாருங்க, எல்லாம் சரியா வரும். திரும்ப சொல்ற, தினமும் உண்ணத்தகுந்த பிராணிகளை சாப்பிட்டாலும் தோஷம் ஏதும் இல்லை. நீங்க தான்ப்பா சொல்லியிருக்கீங்க. இது 30வது பாயிண்ட், மாமிசத்தின் விதிவிலக்குகள்ங்கிற சாப்டர்ல. தினமும் உண்ணத்தகுந்த பிராணிகளை சாப்பிட்டாலும் தோஷம் ஏதும் இல்லை. பிரம்மாவே எவற்றை உண்ணலாம், அதை யார் யார் உண்ணலாம் என்று விதித்துள்ளார். அடுத்தது 32வது பாயிண்ட், 31வது பாயிண்ட், யாகத்துக்காக கொன்று ஹோமம் செய்து அதன் மிகுதியை சாப்பிடுவது தேவ விதி எனப்படும். நீங்க எதுக்கு எடுத்தாலும் தேவன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருவீங்கல்ல, அதைத்தான் இப்பவும் பண்ணிருக்கீங்க. யாகத்துக்காக கொன்று மிகுதியை நீங்க சாப்பிட்டுருங்க, அதுதான் தேவ விதி, அதாவது புனிதமான ஒரு சட்டம் அப்படின்னு நீங்களே உருவாக்கி வச்சிருக்கீங்க பாருங்க. அப்புறம் எங்கெங்க வருது நெட்ஃபிளிக்ஸ் அன்னபூர்ணி படத்துல நயன்தாரா எங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கிற மனுநீதியில தான் இது இருக்கு. திரும்ப கேளுங்க, விலைக்கு மாமிசம் வாங்கினாலும் ஓகே, தானாகவே தேடி பெற்றாலும், விலைக்கு மாமிசம் வாங்கினாலும் நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு தானம் வாங்கி சாப்பிட்றதுதான் பழக்கம். நீங்க யாருக்கும் தானம் கொடுக்கவும் மாட்டீங்க, நீங்க காசு கொடுத்து வாங்கவும் மாட்டீங்க. அதனால விலைக்கு மாமிசம் வாங்கினாலும், தானாகவே தேடி பெற்றாலும், பிறர் கொடுத்ததாக இருந்தாலும், தேவ பித்ருகளுக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிட்டால் மாமிசம் சாப்பிட்ட தோஷம் அடைய மாட்டான். உடனே இங்கேயும் முன்ஜாமீன் வாங்குறீங்க பாருங்க. தேவ பித்ருகளுக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிட்டால், எதை எடுத்தாலும் சாமி முன்னாடி இப்படி இப்படி கிணி கிணின்னு மணி அடிச்சுட்டு பார்த்துக்கோ உன் பேரை சொல்லிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா அதனால எந்த விதத்துலையும் தோஷம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே முன்ஜாமீன் கொடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்தது, சிரார்த்தத்தில் அழைக்கப்பட்டவன் மாமிசம் சாப்பிடாவிட்டால், ஒரு சிலர் இருப்பீங்க நீங்களே நல்லவங்களா கூட, அதுல உங்களுக்கான முன்ஜாமீன் இது. சிரார்த்தத்தில் அழைக்கப்பட்டவன் மாமிசம் சாப்பிடாவிட்டால் அவன் 21 முறை பசுவாக பிறப்பானோ. உங்களே மிரட்டி இருக்கீங்கப்பா நீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 21 தடவை பசுவா பிறப்பீங்க அப்படின்னு 35வது பாயிண்டா இது வருது. வேத மந்திரம் சொல்லாமல் கொல்லப்பட்ட பசுக்களை பிராமணன் எப்போதும் சாப்பிடக்கூடாது. அது வேத மந்திரம் சொல்லி கொல்லப்பட்ட பசுவா சொல்லாம கொல்லப்பட்ட பசுவான்னு வெந்து முடிச்சப்புறம் உங்க தட்டுல வந்து விழுந்தப்புறம், உங்க இலையில வந்து விழுந்தப்புறம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இதெல்லாம் என்ன காதுல பூசுத்தல். 36வது பாயிண்ட், வேத மந்திரம் சொல்லாமல் கொல்லப்பட்ட பசுக்களை பிராமணன் எப்போதும் சாப்பிடக்கூடாது. வேதம் சொல்லி விதிப்படி தீர்த்தம் தெளித்து கொல்லப்பட்ட மாமிசத்தை சாப்பிடுவது ஆசாரமானதுன்ட்டீங்க. ஐயோ, வேதம் சொல்லி நீர் தெளித்து புனிதம் செய்யப்பட்ட மாமிசத்தை சாப்பிடுவது ஆசாரமானதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, வேற யாரும் சொல்லல, நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்தது, பசுவை யாகத்திற்காகவே பசுக்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டுள்ளன. யாகத்தால் உலக நன்மை உண்டாகிறது. அதனால் யாகத்தில் செய்யும் பசுக்கொலை கொலை அல்ல. நீங்க சொல்றீங்கப்பா, எப்படி சுத்தி வளைச்சு மூக்க சொல்றீங்க பாருங்க. யாகத்திற்காகவே பசுக்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டுள்ளன. சரி, யாகத்தால் உலக நன்மை, இது வேற கூடுதலா சேர்த்துப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் உலக நன்மை அப்படின்னு. இது உங்க வயிற்றுக்கான நன்மைங்க, வேற ஒரு உலக நன்மையும் கிடையாது. அதுல உங்க வயிறு சுகமா இருக்கணும், உங்க நாக்கு சுகமா இருக்கணும், நீங்க பசுவை கொண்டு சாப்பிடுறீங்க. இதுல எங்கங்க உலக நன்மை வருது? யார் காதுல பூ சுத்துறீங்க? யாகத்திற்காகவே பசுக்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டுள்ளன. யாகத்தால் உலக நன்மை உண்டாகிறது. அதனால் யாகத்தில் செய்யும் பசுக்கொலை கொலை அல்ல அப்படின்ட்டீங்க பாருங்க. என்ன அட்டுழியம்பா இதெல்லாம். நீங்க இவ்வளோ எழுதி வச்சுட்டு இதையெல்லாம் பண்ணிட்டு நாங்க பண்றது தப்புன்னு எங்க மேல குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. நிச்சயமா இதை யாராவது நயன்தாராக்கு எடுத்து சொல்லுங்க. இவ்வளவும் மனுநீதியில இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லணும் நயன்தாராக்கு. அடுத்தது, வேதம் விதித்த ஹிம்சையை ஹிம்சை என நினைக்க கூடாது. ஓகே, இந்த சராசரி உலகில் அது அஹிம்சையே ஆகும். எப்படி நீங்களே உங்களுக்கான விதியை உருவாக்கிக்கிறீங்க? உங்களோட சட்ட புத்தகமா நீங்க இதை தானே வச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க பாருங்க, வேதம் விதித்த ஹிம்சையை ஹிம்சை என நினைக்க கூடாது. இந்த சராசரி உலகில் அது அஹிம்சையே ஆகும். வேதத்திலிருந்தே தர்மம் விளங்குகிறது அல்லவா? அதனால் இந்த மாதிரி பசுக்கொலை நியாயமானது அப்படின்னு நீங்க தான்ப்பா எழுதியிருக்கீங்க. இந்த புத்தகத்தை பாருங்க.
இதுதான் உங்களுக்கான வேத புத்தகம், உங்களுக்கான பைபிள். அதில் 5வது அத்தியாயம் பிராமணனுக்குரிய உணவை பற்றிய அத்தியாயம். அதில் நீங்கள் தெளிவாக வரிக்கு வரி எழுதுறீங்க. பசுக்கொலை செய்யலாம், மிருகவதை செய்யலாம், அதை யாகத்தில் போட்டு தண்ணி தெளித்து சாப்பிட்டீங்கன்னா அது புனிதமானது, அது கொலைக்கு சமம் இல்லை, அது புனிதமானது. பசுக்கள் கொல்லப்படுவதற்காகவே பிறந்திருக்கின்றன, படைக்கப்பட்டிருக்கின்றன, அதனால் அதை கொல்வது ஹிம்சை அல்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்கன்னா, அன்னபூர்ணிங்கிற படம் என்னங்க பாவம் பண்ணுச்சு? அதில் நடித்த நயன்தாரா என்ன தப்பு பண்ணாங்க? அந்த பிராமணர் ராமனும் இறைச்சி சாப்பிட்டான்ங்கிற வசனத்தை எழுதின வசனகர்த்தா சரியாக தான் ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காரு. வால்மீகி ராமாயணத்தை அவர் படிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் எதையுமே படிக்காமல் மனசு புண்பட்டுடுத்து அப்படின்ற ஒரு வார்த்தையோட போய் எல்லாத்தையும் ஷேட்டர் பண்ணி விடுறீங்க. இது உங்களுக்கே நியாயமா? கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது வால்மீகியிடம் அல்லது இந்த மனுநீதி என்று நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, இதை தொகுத்து அவரிடம் போய் கேளுங்கள். இனிமேலாவது இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எங்கள் மனசு புண்பட்டுடுச்சு, எங்கள் நெஞ்சு புண்பட்டுடுச்சு, இந்த டயலாகெல்லாம் விடுங்கப்பா. உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. இன்னமும் கூட பல பிராமணர்கள் பல வெளிநாடுகளில், இப்போதுள்ள இளைஞர்கள் வெளிநாடுகளில் போய் படிக்க போகிறாங்கல்ல, அவங்க மகாத்மா காந்தி கூட வெளிநாட்டில் இங்கிலாந்தில் சென்று படித்த போது மாமிசம் சாப்பிட்டு அதற்கு பின்பு மனம் வருந்தி சத்திய சோதனையில் அதையெல்லாம் வெளிப்படையாக எழுதியிருக்காரு. ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு படிக்க போய் அங்கே எல்லா விதமான மாமிசத்தையும் சாப்பிடுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்து ஒரு இளைஞன் மிக சமீபத்தில் முதலை கறி சாப்பிட்டதை என்னிடம் விவரித்த போது அதிர்ந்து போனேன் என்பதை தாண்டி இப்போதுள்ள இளைஞர்கள் எதையும் சாப்பிட வேண்டும் என்று அந்த நினைப்பில் இருக்கிறார்கள். அது உங்கள் வீட்டு மகனாகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டு பையனாகவும் இருக்கலாம். சங்கிகளே, நீங்கள் உங்கள் வீட்டு மகனிடம் உங்கள் மகளிடம் கேட்டு பாருங்கள். அப்புறம் உங்கள் மனசு புண்பற்ற அந்த அன்னபூர்ணி மாதிரி படத்தை எல்லாம் தெளிவான மனசோடு திறந்த மனசோடு பார்க்க பாருங்க. அப்புறம் உங்கள் வீட்டு யாகத்தில் முடிஞ்சால் மாட்டுக்கறி எல்லாமே சமைச்சு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் மனுநீதியிலே இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம்.